சூப்பர் அண்ட் ஃப்ரெஷ்ஷா நம்ம ரவீந்தர் சார் வந்திருக்காரு. முதலாளி வாங்க சார் வாங்க. எப்போ வணக்கம் வந்தீங்க வெளில? வணக்கம் வணக்கம் சார், வாங்க, வெல்கம் ஹரிஹரன். எஸ் முதலாளியே, எப்போ வந்தீங்க? இவனுங்க எப்ப ரிலீஸ் பண்ணானுங்களோ அப்பதான் வந்தேன். இன்னைக்கு தான் வந்திருப்பீங்கல்ல? ஆஹா. எப்படி முதலாளி? இந்த 1 வீக் சாரி 2 வீக்ஸ் சாரி. அதாவது வில்லன் ரோல் தான் ப்ளே பண்ண போறேன்னு தெரிஞ்சாலும் சொல்லிட்டு போனா ஒரு வில்லனிசமாவது போயிருக்கலாம். அங்க போனதுக்கு அப்புறம் கிடைக்கிற ரோல்லாம் ப்ளே பண்ண வேண்டியதா போச்சு. எக்ஸாக்ட்லி. சரி, ஓ எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு உங்கள்ட்ட. நான் இது அதுக்கு வந்து ஒரே வெளியில ஒன்று சொல்றேன். நீங்க நான் உங்களுக்கு ஒரே ஒன்று சொல்றேன். நீங்க பாக்குறதெல்லாம் போய், கேட்கறதெல்லாம் போய், நடக்கிறதெல்லாம் போய், ஆனா நடக்க வேண்டியது மெய். அவ்வளவுதான். இது எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணிக்கோங்க. என்னையே செய்யறதுக்கு தான் உள்ள கூட்டு போனானுங்க. எனக்கே அது பாதிக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இல்ல அது நல்லா ஃபீல் ஆனிச்சு எனக்கு. அது நல்லா எனக்கு நல்லா அதாவது அவனுங்களுக்கு நல்லா பேசிட்டு தெரியுது. இல்ல அவனுங்களுக்கு நல்லா தெரியுது. இதுல செம்மன்னா என் கூட ஒரு 7 அதி புத்திசாலிங்க வந்ததுல அதுங்க தான் சொல்லுதுங்க நம்ம கண்டஸ்டன்ட் இதுல ரீப்ளேஸ் பண்றாங்கன்னா இதுங்களும் அப்படியே நம்பி என்னைய நம்ப வச்சிருச்சுங்க. எனக்கு ரொம்ப நேரம் டவுட், இதுக்கு வாய்ப்பு இல்லையே, என்னது 5th 4th ரீப்ளேஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஆமா ரீப்ளேஸ் பண்ணலாம். அது எப்படியா 94வது நாள் வந்து 100 நாள் பிளேயர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணலன்னா சூடம் ஏத்தி சத்தி அடிக்குதுங்க. ஐயோ, இதுல லாஜிக்கா அட்லீஸ்ட் இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணக்கூடியவங்க இதுல யாரு சூப்பரா விளையாடுறாங்களோ அவங்க ஒருத்தர் எவிக் பண்றான்ற பவர் கொடுத்திருந்தா கூட கொஞ்சம் நம்புற மாதிரி இருந்திருக்கும். ஆனா ரீப்ளேஸ்ங்கிறது வந்து சார் இத எப்படிதான் நம்புறானுங்கன்னே எனக்கு தெரியல. ஆக்சுவலா அவனுக்கு செம்ம கிளவர் சார். 7 பேர்கிட்டயும் அவங்கள கண்டஸ்டன்ட் நம்ப வச்சாங்க. என்கிட்ட அதை சொல்லவே இல்லை. நீங்க கெஸ்ட்னு சொல்லி உள்ள அனுப்பிச்சிட்டாங்க. நான் கெஸ்ட்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள ஏன் அர்ணவ் இப்படி வராரு, ஏன் சுனிதா இப்படி பேசுறாங்க, ஏன் சாச்சனா இப்படி பேசுறாங்க, எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு புரியவே இல்லை. நான் மட்டும் போய் அப்படியே ஏசுநாதர் அழைக்கிறார், யூ கைஸ் ஆர் வண்டர்ஃபுல் ஃபேண்டாஸ்டிக், அது இதுன்னு நான் பாட்டு கண்ணாபின்னு பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தெரியுது எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. ஏங்க உங்களுக்கு கோபமே வரலையா, ஏங்க நீங்க ஒண்ணுமே கேம் விளையாட மாட்டேங்கிறீங்க, என்ன பண்ணணும் என்ன எதுக்கு என்ன விளையாட்டு விளையாடணுன்றானுங்க, கேமே முடிஞ்சு போச்சு அப்படின்னதுக்கு அப்புறம் சப்பா இவங்க என்னைய வச்சு என்னமோ செய்யறாளுங்களாமா. சரி வந்த வரைக்கும் போனாலும் நாம தான் ப்ரோமோ, வந்தாலும் நாம தான் ப்ரோமோன்னு ஒரு கேம் விளையாட்டு வந்துட்டேன். அது வேணா உண்மைதான். சுரேஷ் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தார். வெல்கம் சுரேஷ் சார். அவங்க வச்சு செஞ்சாங்களோ தெரியாது, நாங்களாம் வச்சு செஞ்சோம் ஐயா. நீங்க நமது அல்டிமேட் இருங்க அன்லிமிட்டட் முடிச்சு வெளில வந்தோடனே எனக்கு கம்மியா ரோஸ்ட் பண்ணீங்களே, அந்த ஆசை நிறைவேற்றிட்டேன் போங்க சார். எனக்கு நான் உங்களை மாதிரி 6 சீசனா இருக்கிறவங்கள பார்த்தவன். எனக்கு வெளியில இருக்கிற ரோஸ்ட் எல்லாம் நான் பாயில. இந்த இடத்த எனக்கு ₹1,00,000 கொடுக்குறேன். எங்க என்ன டெய்லி ஒரு ப்ரோமோ போட்டு டிவி போட்டு ஏதாவது ஒரு டிவில எனக்கு காமிச்சிருங்க, நீங்க பாப்போம். என்னைய பார்க்க வைக்கிறது தான் சார் என் மேஜிக்கு. என்னைய பார்த்தாலும் நான் தான் வில்லன், பார்க்கலனாலும் நான் தான் வில்லன். நினைச்சாலும் நான் நினைச்சதெல்லாம் பேச முடிஞ்சதுல, நான் நினைச்சதெல்லாம் நினைச்ச இடத்துல இருந்தே நினைச்ச மாதிரி பேச முடிஞ்சதுல. நான் ஸ்ட்ரெயிட்டா பேசிட்டே இருந்தீங்க. எங்க சார் பேச முடிஞ்சது? நீங்க பேசிட்டே இருக்கவங்க யாரும் பேச விடல, அதுதான் வெற்றி சார். பேச இல்ல அங்க எவனுக்கு பேசவே தைரியம் இல்ல. அங்க தெரிஞ்ச அங்க ஆக்சுவலா தில்லானா ஒரே ஆளு வர்ஷினி தான் லெப்ட் ரைட் யார் மூஞ்சியும் பார்க்காம சகட்டமே பேசிட்டு இருந்தா. ஆனா ஒண்ணு இவங்களுடைய இவங்களுடைய இந்த பிளேல வந்து எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம போய் மாட்டிக்கிட்டான். ஆனா சார் நான் இங்க வெளியில பேசிட்டு இருந்தோம், அவர் சொன்ன தாத்தா சொன்ன மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். ஆனா நாங்க இங்க கிண்டல் பண்ணிருந்தோம், இந்த வடிவேல் வந்து அவர் கரெக்டா பிளான் போட்டுவார், ஆனா ஒரு டீமை வச்சிருப்பாரு பாத்தீங்களா கூட, அதை சரியாவே எக்ஸிக்யூட் பண்ணாம மாட்டி விட்டுருவாங்க. அதுல அந்த மாதிரிதான் எங்களுக்கு இருந்துச்சு அந்த 2வது நாள் நீங்க பிளான் பண்ண அப்புறம். அதாவது எப்படின்னா, இந்த வீடு திருட போன இடத்துல வீட்டுக்காரங்கள்ட்டயே அட்ரஸ் சொல்லிட்டு போன கதை மாதிரி ஒரு டீம். அது வேற லெவலு. அதுல ஒரு நார்த் கிராஸ் வேற. ஆனா எனக்கு பயங்கர ஃபன்னா தான் இருந்தது. ஆனா ஒரு நாள் தான் நாங்க இறங்கணும், இது உண்மைதானா இல்ல இவனுங்க நிஜமாவே இத நம்ப வைக்கிறானுங்களா அப்படின்னு. அல்டிமேட்லி முதலாளி எந்த ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்தது இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு? எங்க வந்துச்சுன்னா அந்த ஹிட் பாயிண்ட் ஒரு சர்க்குலர் வந்துச்சு. ஒரு சர்க்குலர் வந்தது. அந்த சர்க்குலர் வந்து ஆக்சுவலா என்னன்னா,
இந்த வீட்டுக்குள்ள போகும்போது ரொம்ப தெளிவா எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்க வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட், இது வைல்ட் கார்டு வெர்ஷன் 2.0. இந்த மாதிரி வெளியில போர்டு வச்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. நீங்க வீட்டுக்குள்ள அனுப்பும் போது இந்த மாதிரி போர்டுல இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே இதுல இருந்து நீங்க ட்ரிகர் ஆகி இது மாதிரி கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்கிட்ட நீங்க கெஸ்டா தான் போறீங்க, யூ ஜஸ்ட் கோனா சேர் தெம் ஃபார் த இதுன்னு சொன்னாங்க. நானும் உள்ள போய் ஜாலியா பேசிட்டு இருந்தேன். ஒரு பாயிண்ட்ல இவனுங்கெல்லாம் ரியாக்ட் பண்றதும் அர்ணவ் ஒன்று பண்றதும் இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலையே. திரும்பி வரும்போது இவ்வளோ வன்மத்தோட இருக்கானுங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கேட்டா கேம்ன்றானுங்க, அதுக்கப்புறம் கேட்டா ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் த 5th பிளேஸ்ன்றானுங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னா எல்லாரும் வந்து அவ்வளோ சின்சியரா தனித்தனியா வந்து ஒருத்தரும் தனித்தனியா என்கிட்ட கேட்கறானுங்க. சரி போடுறா நண்டுல ஒரு துண்டை அப்படின்னு போட்டு நைட்டு பூரா பிளான் பண்ணா காலையில ஒண்ணு மாத்தி ஒண்ணு புசுன்னு ஒண்ணு மாத்தி ஒண்ணு சண்டையை பயங்கரமா ஓரங்கட்டி இழுக்குதுங்க. ஆனா ஷோல வந்து முந்தன நாளே வந்துச்சு சார். அது இந்த மாதிரி ஷோல வந்துருச்சு, ஷோல தானே ஷோல வந்து வந்துருச்சு, எங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தெரியும்? தெரியாதுல்ல, அவங்களுக்கு தெரியாது. ஆனா முதலாளி நான் என்ன தெரியுமா சொன்னேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன தெரியுமா சொன்னேன், ஒரு ஸ்பேஸ்ல நான் பேசிட்டு இருக்கோம், நான் கிளியரா சொன்னேன். ஒரு பாயிண்ட்ல வந்து இவர் பிலீவ் பண்ணிட்டாரு இது வந்து ஸ்வாப் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஏன்னா பிக் பாஸ் வந்து லெட்டர்ல ரைட்டிங்லாம் கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயம். ஓகே, இந்த பிராங்க் பண்ற விஷயம்லாம் அவங்க அஃபிஷியலா லெட்டர்லாம் அனுப்ப மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் வரும்போது மேபி இது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஸ்வாப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத அவர் பிலீவ் பண்ணிட்டாரு. அதனாலதான் அவர் சௌந்தர்யாவையும் ஜாக்லின் பேரை சொன்னாரு. இல்லைன்னா அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு அது மைலேஜா இருக்கும் அப்படிங்கிறது he knows very well அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். இது அக்செப்ட் பண்றீங்களா? இது அவங்களோட பிளே என்னன்னா என்னைய வச்சு எம்பத்தி சிம்பத்தி ஓட்டு இவங்க 2 பேருக்கு ரைஸ் பண்றதுதான். என்னுடைய பிளே என்னன்னா இவங்களை அந்த மாதிரி ஒரு இப்ப என்னன்னா என்கிட்ட சாச்சனா, வர்ஷினி, சுனிதா இவங்க என் கண்ட்ரோல்ல இல்ல. தர்ஷனா யார் கண்ட்ரோல்லையுமே இல்ல. தர்ஷா இவரு அருண் சிவகுமார் சமயத்துல அவர் எனக்கே ஒரு குழப்பத்துல தான் இருக்காரு. அவர் என்ன மைண்ட் செட்ல இருக்காருன்றது எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. இன்னொன்னு அர்ணவ் ஏதோ ஒண்ணு பண்ணணும், ஆனா என்ன பண்ணுன்ற பிளானே இல்லை. இப்படி ஒருத்தருக்குமே ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு பாயிண்ட்ல இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த சீனை வந்து ஆப்போனன்ட் என்ன விருப்பப்படுறாங்களோ அதுக்கேற்ற அந்த பிளேவை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுதான் ஆக்சுவலா நடந்துச்சு. அதாவது என்னன்னா அவங்களுக்கு நாங்க ரிட்டாலியேட் பண்ணுவோம், அந்த ரிட்டாலியேட் பண்ணும்போது இன்னொரு சைட்ல வந்து ஒரு எம்பத்தி சிம்பத்தியை ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஹானஸ்டா நான் கேம்குள்ள போய் ஒன்று பார்த்துட்டு வந்த முதலாளி, சௌந்தர்யா இஸ் ரியல். ஆக்சுவலா நான் போய் ஒரு 15 நாள் அந்த பொண்ணு கூட இருந்து பார்த்துட்டு வந்தேன். ஷி இஸ் அப்சல்யூட் ரியல். அந்த பொண்ணு வந்து ரொம்ப நியாயமா, ரொம்ப 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 சின்சியரா, ஒரு மண்ணாங்கட்டியும் புரியாம இந்த கேமுக்கு அது என்ன வருமோ அது விளையாண்டுட்டு இருக்கு, யார் குடியும் கெடுக்காம. அதை வச்சு வெளியில நடக்கிற ஒரு அரசியல் இருக்குல்ல, அதை தான் உள்ள போய் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ட்ரூலி ஆல் த 5 டிசர்வ் டு பி அ வின்னர்ஸ். அவங்க கேமை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்களோட ஒரு யூனிக் குவாலிட்டி வச்சிருக்காங்க. இந்த டீமுக்கு போன வாரம் எங்கேஜுக்கு கண்டென்ட் கிடைக்கலன்னு நாம வெளியில ட்விட்டர்ல என்ன உட்காந்து பண்ணிட்டு இருக்கோமோ பார்த்து பிடிச்சி இந்த ஆள் இங்க இருந்தா சரியா வராதுன்னு 2 வாரம் உள்ள தூக்கி போட்டு ட்விட்டர்ல யாரோ பெருசா மொட்டை கடிதம் எழுதி இவரை உள்ள தூக்கி போடுங்கன்னு சொல்லி பேமெண்ட் பேசிஸ்ல என்ன உள்ள தூக்கி போட்டு உட்கார வச்சு என்னையும் நம்ப வச்சு. சார் ஹரி பேசுறேன். உங்களுக்கு வெளில இருந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு உங்க பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கா சார்? எல்லாருமேலயும் உங்களுக்கு எல்லார் மேலயும் மாறிடுச்சு. அதான் சொல்றேன். கூட இருந்து பார்த்ததுனால மாறி இருக்கு. ஹானஸ்டா சௌந்தர்யா இஸ் 1000 times bigger than Jacqueline. 1000 times bigger than. ஓகே. சௌந்தர்யா வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான பிளேயர் ஜாக்லினை விட. யாரு சார்? ஜாக்லினை விட. அதான் யாரு ஸ்ட்ராங்கான பிளேயர்? சௌந்தர்யா சொல்லிட்டாங்கப்பா. அது வேற அவர் ரெஜிஸ்டர் பண்ணுமா? இல்ல கேக்கல, டக்குன்னு கேக்கல. ஓகே. முதலாளி நான் என்ன எங்களுக்கு நீங்க சொல்றீங்கல்ல இந்த மாற்றம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி, அது வெறும் ஃபைனலிஸ்ட மட்டும் நீங்க அந்த மாற்றத்தை பாத்தீங்களா, இல்ல வந்து வெளியில இருந்து வந்த அதெல்லாம் எங்களுக்கு இப்ப முதல் நாள் வந்தா தர்ஷிகா ப்ரோமோ கொடுத்துருப்போம். அடுத்த நாள்ல இருந்து அடை இட்லி அது இதுன்னு ஊட்டி விட்டுட்டு இருந்தா. அன்ஷிதா வந்தா ஒரு பிளே பண்ணா. அதுக்கப்புறம் எல்லா ப்ரோமோ கண்டென்ட் தான். மத்ததுங்கெல்லாம் வந்து அதே நாங்க எங்களுக்குள்ள இருக்கிற அதே பிளே தான். ஆனா ஆக்சுவலா என்னன்னா கடைசி ரிஃபார்ம்ல எல்லாரும் பயங்கரமா ஃப்ரெண்டு. இதை இன்னைக்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அது இது சாங்கு அழுக கழட்டிப்புடி
எல்லாம் முடிச்சு எல்லாம் அவங்கள குளிப்பாட்டிட்டு வந்தாச்சு. ஸோ சூப்பர். டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லார்கிட்டயும் ஒன்று இருக்கு. பட் ஒரு சில பீப்புள் கிட்டக்க அதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ் இந்த கேமராக்கு ஒரு ப்ளே பண்ணோம்ல, அந்த ப்ளே தான். ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். பிரதர் சௌந்தர்யாவை விட வந்து அது இவங்க ஜாக்லினை விட 1000 டைம்ஸ் பெட்டர் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸ்ட்ராங்கர் பிளேயர்னு சொன்னீங்க. அதே மாதிரி முத்துக்குமரனை விட எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கர் பிளேயர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சௌந்தர்யா. ஆக்சுவலா முத்துக்குமரன் பிளேன்னு வரும்போது பிளேயர்ல நம்பர் 1 ஸ்ட்ராங் பிளேயர் வந்து அங்க முத்துக்குமரன் தான். ஆனா முத்துக்குமரனை விட பல குவாலிட்டிஸ் அங்க இருக்க மிச்ச 4 பிளேயர்ஸ் கிட்ட இருக்கு. அதுவும் யூனிக்கா இருக்கு. முத்துக்குமரனால கமாண்ட் எடுக்க முடியுது, பட் மற்ற பிளேயர்ஸ் கிட்டக்க அந்த கமாண்ட் எடுக்க முடியலையே தவிர இவங்க 4 பேரும் முத்துக்குமரனுக்கு நிகர் 1% கூட குறையில்லாத பிளேயர்ஸ். சார் எங்களுக்கெல்லாம் சவுண்ட் சப்போர்ட்டரா எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அப்படியே ஒரு வில்லன் கேரக்டர்ல உள்ள போயிட்டு கடைசி சீன்ல நல்லவரா திருந்தி அப்படியே ஒரே ஃபேமிலியா சேர்றாரு. அந்த மாதிரி ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டே எல்லாம் செம்ம என்ன இப்படி பண்றாருன்னு பேசிட்டு அந்த கடைசியில ஒரு பாயிண்ட் சொன்னீங்க சார் நீங்க செம்மையா. இம்பர்ஃபெக்ஷனிஸ்ட்ல எப்படின்னு அது அல்டிமேட். உங்களுக்கு லைவ்ல வந்து நானும் சவுண்டும் பெருசா இருந்தது சேனல் காமிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. போன வாரம் என்ன அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டே சவுண்டு தான். ஆக்சுவலா சொல்லணும்னா சவுண்டுக்கும் எனக்கும் பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங். என்னன்னா சவுண்டை புரிஞ்சுக்க முடிஞ்சதே கிட்டக்க போய் தான். அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணோட வளர்ச்சி அந்த வீட்டுக்குள்ள யாருக்குமே ஒரு விதமா எப்படி புரியுது. ஒரிஜினலா சொல்லணும்னா அவங்க ஃபேண்டம்ஸ் தான் அவங்கள சுத்தி இருக்கிற வெறுப்புகளை வந்து அதிகமா சம்பாரிச்சு கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. வர்றவங்க போறவங்க எல்லாம் அவங்க ஃபேண்டம் இந்த பர்டிகுலர் பிளேயரை தொட்டதுக்காக உள்ள வந்து அந்த பிளேயரை தொட்டது தான் ரொம்ப டூ மச். ஆக்சுவலா அந்த பொண்ணு ரொம்ப பாவம். அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா அதுக்குன்னு ஒரு ஐடியா, அதுக்குன்னு ஒரு ஐடியாலஜி, சில என்ன சொல்றது, ஆக்சுவலா எப்படி சொல்றது, நான் அந்த ஷோலயே சொல்லியிருப்பேன், முத்து ஒரு 100% பெர்ஃபெக்ஷனிஸ்ட், 100% இம்பர்ஃபெக்ஷன் தான் சௌந்தர்யா. பட் அந்த பொண்ணாலையும் அட்டென்ஷனை சீக் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஜென்யூன் எஃபர்ட் எடுக்கணும். அதுக்கு ஒரு சின்சியாரிட்டி இருக்கு. அந்த சின்சியாரிட்டி இந்த பொண்ணு இந்த கேம்ல வந்து ரொம்ப தெளிவா காமிச்சு, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த பொண்ணு ரொம்ப ரியலா இருந்ததுனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய மக்களோட அன்பை கிளைம் பண்ணுச்சுன்னா பியூர்லி ஃபார் ஹர் ஓன் எஃபர்ட்ஸ் தான். யாராலையும் அந்த பொண்ணுடைய அந்த பொசிஷனை வந்து ஜஸ்ட் லைக் தட் கான்ட் ஈஸிலி த்ரோ வேர்ட். நீ என்ன கிழிச்சிட்ட, நீ என்ன பண்ணிட்ட, நீ என்ன கரெக்டாக செஞ்சுட்ட அப்படின்லாம் கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அங்கே கரெக்டாக செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அங்கே இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த பொண்ணு தெளிவாக தான் செய்யுது, குழப்பமே இல்லை. என்ன it is like she can't take too much of things in her head. அது அவங்க ரொட்டீனா திருப்பி சொல்றாங்க. அது சில பேருக்கு வந்து என்ன மாதிரி ஆக்சுவலா கூட இருந்து பார்க்கும்பொழுது அந்த பொண்ணு அவ்வளோ ட்ராமாலாம் பண்ண முடியாதுன்றது எவ்வளவு ப்ராக்டிக்கல்ன்றது கிட்டக்க இருந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. நான் பார்த்தது வந்து ஒரு சீசன்டு சவுண்டு வந்து ஒரு அப்சல்யூட் மேஜிக் ஆஃப் த ஹவுஸ் ஆக்சுவலா. சார் அந்த கடைசியா ஒரு क्वेश्चन, அந்த ரிட்டர்ன் வந்தது நீங்க ஒரு ஃபன் கண்டென்ட்டா உள்ள செமையா ஃபன் பண்ணிருந்தீங்க. which is also அதுக்கு முன்னாடி சுரேஷ் சார் வந்து அட்ரஸ் பண்ணிருந்தாரு. ஓ சாரி சார் சொல்லுங்க சார். சார் எஸ் சார், உங்களுக்கு வெளியில நடந்த அவமரியாதைக்கு நான் இருந்தேன். ஆனா அதையும் மீறி சவுண்ட் மேல நீங்க இவ்வளவு தூரம் சொல்றது ஹேட்ஸ் ஆஃப் சார். நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன் சார். ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். Thank you சார், so sweet of you. பட் சார் ட்விட்டர்ல இருக்கிற பீப்புளோ இல்ல எக்ஸ்பேஸ் இருக்கிற பீப்புளோ என் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்றவங்கள சார். என் வாழ்க்கையை நான் கண்ட்ரோல் பண்றேன். நான் மறுபடியும் சொல்றேன், நான் போன 2வது நாள் வனிதா விஜயகுமார் மாதிரியும் பிஹேவ் பண்ண முடியும். என்னால எப்படி பிஹேவ் பண்ண முடியும்? எனக்கு ரோல் நெகட்டிவ்னு தெரிஞ்சு எடுத்த ஆட என்னை விட தைரியமான ஒரு ஆள் அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தனும் கிடையாது சார். நான் முத்துக்குமரன் இல்ல, ரவீந்தர். என் கெத்து என்னன்னு எனக்கு தான் தெரியும். நான் கேம் ஆடி ஜெயிக்கிறதுக்கு உள்ள போல. என்னால தான் இந்த கேம்ல இவங்களுக்கு பண்ண முடியும்னா நான் எவ்வளவு பெரிய த்ரெட் இந்த கேமுக்கு. வெளியில இருந்தா நான் உன்னை செய்வேன்னும் போது செய்வேன்னு தெரிஞ்ச ஒரு ஆளை உள்ள தூக்கி போடுறாங்கன்னா இங்க என்ன மிச்சம் இருக்கிற 7 பேரை வச்சு வாழைப்பழமா சாப்பிட முடியும்? நான் தான் போனோம், அதை நான் தானே செய்யணும். நல்லதோ கெட்டதோ அதை நானே செய்யறேன்னு தான் ஆரம்பிக்கிறேனே தவிர எனக்கு இந்த வெளியில மாலையும் வேணாம், எனக்கு பூ மாலையும் வேணாம். எனக்கு என்ன கிடைக்குமோ அது எனக்கு நான் உழைச்சாதான் கிடைக்கும். இந்த பேரு, இந்த ட்விட்டர்ல சோறு இதெல்லாம் கிடையாது சார். ஒன்னே ஒண்ணுதான், நம்மளை காப்பாத்திக்க நாம தான் ஓடணும், நம்ம தான் உழைக்கணும். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு ஒரு வைப் சார். திருப்பி அந்த வைப்புக்கு ஒரு பவர் இருந்தது. அது திருப்பி என்ன ஒரு 14 நாளுக்கு உள்ள கூட்டு போச்சு. அந்த 14 நாள் என்ன புரிய வச்சுச்சுன்னா உண்மையிலே டிசர்வ்டு பீப்புள்
அந்த வீட்டுக்குள்ள ஒன் மேன் ஷோல மறைஞ்சு போயிட்டாங்க. அது உண்மையிலேயே வெளியில தெரிய வந்துச்சு. அதுதான் ஆக்சுவலா நான் பார்த்த ரியல். அது சவுண்டை வந்து இங்க உட்காந்து ஈஸியா சொல்லிடலாம். பட் சவுண்ட் இஸ் அ ரியல் த்ரெட் ஃபார் முத்துக்குமரன் ஆக்சுவலா. இதை நீங்க உள்ள வந்து ராணா சொன்னான் இல்லையா, அந்த மாதிரி நீங்க நின்று ஏதாவது சொல்வீங்கன்ட்டு நான் ரொம்ப நிறைய இடத்துல எதிர்பார்த்தேன். சொல்லியிருக்கேன். இல்ல சார், அங்க நின்று அங்க அந்த பிளாஸ்மாக்கு அதுவா முன்னாடி சார் கடைசியா ஆக்சுவலா நீங்க சொல்வீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு ஆக்சுவலா இருந்தேன். இப்ப சொன்ன மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்க போன தடவை போயிட்டு வந்தப்போ ஸ்டேஜ்ல சொன்னீங்களே, அந்த மாதிரி அதுதான் சார். ஒன்லைனர் ஏதாவது விடுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இல்ல சார், ஆக்சுவலா என்னன்னா ஒரு பாயிண்ட் அந்த ஃபர்ஸ்ட் வீக் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எந்த ஒரு பாயிண்ட்டும் அந்த பிளாஸ்மா முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் எனக்கு சேனல் மேல இருக்கிற எல்லா டவுட்டும் வேற லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. சரி, எது நடக்கிறதா இருந்தாலும் இந்நேரம் முடிவுக்கே கொண்டு வந்தாச்சு. சரி, நல்லதே நடக்கும். அந்த பொண்ணோட அல்டிமேட் ஃபன்ஸ் எல்லாம் சார், நீங்கெல்லாம் லைவ்ல எவ்வளவு பாத்தீங்களா தெரியல. அந்த பொண்ணு ஒரு மாஸ் காமிச்சு ரன்னிங்க்கு போச்சு பாருங்க. அது அந்த வீடே இருந்தா எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷருக்கு எக்ஸ்ட்ரீம் லாஃப் பஸ்டர் சார் செஞ்சு விட்டுருச்சு அந்த வீட்டை. பட் மெயினா வந்து வன்மத்தை தான் சார் காமிச்சிட்டு இருந்தாங்க. மத்தவங்களோட சார் வன்மங்கள் ஆக்சுவலா தான் அதிகம் டிவி காட்டப்பட்டது, இன்டர்பிரேஷன் உங்களுக்கு இன்க்ளூடிங் யூ. அதான் சார், உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. அண்ட் யுவர் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சீனியர் பர்சன். டிவி இன்டர்பிரேஷனோட டாக் இங்க இருக்க ட்விட்டர் பீப்புளுக்கோ இல்ல வெளியில பாக்குற பீப்புளுக்கோ உண்மையிலேயே புரியாது சார். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், அங்க வன்மத்தை காமிக்க ப்ரோவோக் பண்றாங்க. நீங்க யாராச்சும் ஒருத்தராவது யோசிச்சு பாத்தீங்களா? ஏன் தர்ஷிகா, சத்யா, ஜெஃப்ரி, ரஞ்சித், ராணவ், மஞ்சரி இந்த வாரம் 8 ஆகும், நாங்க அடுத்த வாரம் ஏசுபிரானின் பகவத்கீதையின் வந்த வழி விளக்கா வந்து பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய இந்த வீக் வர ஃபேன்ஸா நாங்க வந்திருக்க கூடாது? அவங்களுக்கு வில்லனுக்கு யாரை வேணும்னு அவங்க தான் சார் சூஸ் பண்றாங்க. இதுல இந்த மக்களுக்கு அதெல்லாம் புரியாது. ஏன் இவங்களை கூப்பிட்டு கேம் ஆட சொல்றாங்கன்னு அதை கவனிக்க மாட்டாங்க. நாங்க பேசினா வன்மம், ஏன்னா எங்களுக்கு வேற வேலை இல்லைல்ல. இல்ல சார், ஃபர்ஸ்ட் நீங்க வெளியில வந்த ஆர்டர்ல தான் சார் கூப்பிட்டுருக்காங்க. சார் இது கூப்பிட்டாங்க, முதல் சரி 8 முதல்ல வெளியில போன 8 அதான் சார் வெளியில போனா கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 8 சரி, ஆர்டரு கரெக்ட். எதுக்கு கேம் ஆடணும் சார்? இது ஏதாவது நம்புற மாதிரியா இருக்கு? அதாவது அதுக்கு தான் நீங்க பதில் சொல்லிட்டீங்களே சார் விஜய் சேது சார். அவர் கேட்பார்ல, இது சொல்லாம இருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டேனீங்களா? அதுதான், அதுக்காக தான் இது அது கரெக்ட் சார். ஆனா ஃபர்ஸ்ட் டே தெரிஞ்சு போச்சு. நான் இன்னொன்னும் கேட்டேன். நான் வந்து இவ்வளவு அநியாயம் பண்றேன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, என்னை நிறுத்திருக்க வேண்டியதானேன்னு கேட்டா அதுக்கு ஒரு பதில் ஒண்ணு சொன்னாங்க பாத்தீங்களா சார்? அத இவங்களுக்கு வைக்கிற டெஸ்ட், நான் என்ன லேபரேட்டா என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணேன்? நீங்க வேணா வேற யாராச்சும் கூட்டு வந்து டெஸ்ட் பண்ணீங்க சார். என்னைய வச்சு எதுக்கு சார் டெஸ்ட் பண்றீங்க? இவங்களுக்கு வைக்கிற, இவங்க 5 பேருக்கு வைக்கிற சோதனை டெஸ்ட் தான். எனக்கு காமெடியா வந்துச்சு. சரி ஓகே, போன வார கண்டென்ட் நம்ம பேர்ல இருக்குல்ல, அவ்வளவுதான். எழுதல நம்ம பேர்ல 4 ப்ரோமோ. எனக்கு என்னன்னா, இதை செய்யறதுக்கு அங்க இருக்கிறவனுங்க அவனுங்களா செஞ்சுக்க மாட்டானுங்கன்னு தெரியும். சார் எத்தனை மணிக்கு சார் வெளில வந்தீங்க? நாங்க வந்து ஒரு இருக்கும் சார், நான் வரும்போது 7 மணி இன்னைக்கா. அப்பவே இது சொல்லியிருந்தீங்கன்னா வேற மாதிரி மாறி இருக்கும். நல்ல காலம் 12 மணிக்கு மேல பேசுறீங்க சார். அவனுங்க தெரிஞ்சுதான் சார் எங்களையே வெளில விடுறாங்க சார். நாங்கெல்லாம் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டோம் அவரை வெளில அனுப்பாதீங்கன்னு சார். ஆனா அங்கதான் இருக்கீங்களா நீங்க? இத ஷோலயே அங்கதானே இருக்கீங்க. இத ஷோலயே சொல்லிருப்பேன். ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டாரு. உங்களுக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு நான் ஒரு அநியாயம் பண்ணியிருந்தேன். சாப்பிட மாட்டேன், மாத்திரை போட மாட்டேன், என்னை வீட்டுக்கு அனுப்பாட்டி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இவங்க என்னை குண்டா கட்டிக்க உட்கார வச்சு சாப்பாடு மாத்திரை எல்லாத்தையும் போட்டு, ஆனா உங்களை நாங்க பிக் பாஸ் கூப்பிட மாட்டாரு, நீங்க வீட்டுல இருந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம பொங்கல் நடக்குது, காணும் பொங்கல் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த பெட்டி டாஸ்க் வந்தவொடனே அங்க சீனே மாறி போச்சு. ஆனா ஒண்ணு சொல்றேன், ப்ரோமோல ஏகப்பட்ட ப்ரோமோல வந்துட்டீங்க நீங்க தலைவா. பிளானே அதான் தலைவா. அவங்க என்னைய ஆடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தக்காளி எவனுமே ப்ரோமோல வரக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நிறைய பேர் கை தூக்கிட்டு இருக்காங்க. அது ஹரிஷ், எஸ்டி, தமிழ் லாபி. பேசுங்க சார். எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி வந்து சௌந்தர்யா வந்து மணி பாக்ஸ் எடுக்க போயிருப்பாங்க. போயிட்டு வந்து பாதிலே வந்து ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து சௌந்தர்யாவோட ஸ்மார்ட் பிளே வந்து அந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே ரெகக்னிஷன் பண்ணல. ஃபுல்லாவே ஒரு வன்மத்தை காட்டின மாதிரி தெரிஞ்சது. பட் எண்ட் ஆஃப் த டே ஜாக்லின் அந்த முடிவு எடுக்காதனால அவங்க வெளியில போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஜாக்லினோட எஃபோர்ட்டை வந்து நான் வந்து டவுன்கிரேட் பண்ணல.
ஜாக்லின் அவங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு எஃபோர்ட் வந்து போட்டிருக்காங்க, அவங்களோட முயற்சி வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் த டே இது என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சா, இந்த ஒரு இப்படி ஒரு முடிவெடுத்தனால அவங்க ஃபைனல் ஸ்டேஜுக்கு போற அந்த பாயிண்ட் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபைனல் ஸ்டேஜுக்கு போற அந்த ஒரு பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ஜாக்லின் வெளியில போனதுக்கு அப்புறமாவது அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாராவது சௌந்தர்யா பண்ணது ரைட்டு தான் அப்படின்றத ரியலைஸ் பண்ணாங்களா? ஸோ சார் நீங்க உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் எதுவும் சொல்லுங்க. நீங்க வந்து இந்த ரெண்டு என்டிட்டியும் ஒண்ணா கம்பேர் பண்ணாதீங்க. முதல்ல சௌந்தர்யாவோட நிலைப்பாடு என்ன? இந்த கேம்ல இந்த பொண்ணுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. இந்த வாய்ப்பை வந்து பவித்ரா இந்த கேமை ஜெயிக்கிற வரைக்கும் இந்த ரெண்டு பொண்ணுங்க சேலஞ்சுக்குள்ள மைண்டா ஃபிக்ஸ் ஆகவே இல்லை சார். பவித்ரா தான் சூப்பர் மாசு. அந்த பொண்ணு டெசிஷன் எடுத்த முறையே என்னன்னா, நான் எடுக்க போறேன், வரலன்னா அப்படியே கிளம்புறேன்ற முடிவோட தான் அந்த பொண்ணு கேமே ஆடிச்சு. ஆனா இவங்க ரெண்டு பேரோட ஐடியாலஜியே வேற வேற. அதுல இந்த ஐடியாலஜியில சவுண்டு டிக்ளேர் பண்ணும்போது ஜாக்லின் கான்ஃபிடென்ட்டாவே இல்லை. ஜாக்லின் அதோட ரிஸ்க் ஃபேக்டரை வந்து அசஸ் பண்ணிட்டு பேக் அவுட் ஆயிட்டாங்க. ஆனா சவுண்டோடைய பாயிண்டே ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு வைராக்கியமா போய் பெட்டி எடுக்கிற அந்த வைராக்கியம்ன்றது அந்த ஆப்ஷனை ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுக்கிறதுல இருந்ததே தவிர அதை எக்ஸிக்யூட் பண்றதுல ரியாலிட்டியில தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை தான் சீக்கிரமா அசஸ் பண்ணதுனால அந்த சீனே வந்து ஃபன்னா முடிஞ்சிருச்சு. அது அது எக்ஸ்ட்ரீம்னா உச்சகட்ட ஃபன்னா போயிடுச்சு. பட் அந்த டெசிஷன் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் டெசிஷன். காரணம் என்னன்னா, இந்த டாஸ்க் படிக்கும் போது அவங்க தெளிவா ஒரு வார்த்தை போடுறாங்க. இந்த டாஸ்க் எப்படி அணுகுமுறைனா, உங்களுக்கு படிச்ச உடனே இது நமக்கு சாத்தியக்கூறு இல்லை அப்படின்னு தெரிஞ்சு ஒரு ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தா அந்த டெசிஷனை சரியான நேரத்துல 14 வார உழைப்பு போயிடக்கூடாதுன்னு எவ்வளவு சீக்கிரமா ரிவர்ஸ் எடுத்து வீட்டுக்குள்ள வர்றோமோ அது ரைட் டெசிஷன். ஆனா அந்த எஃபர்ட்டே எடுக்காம நான் போகாம உட்கார்ந்து இருக்கிறது தான் பேட் டெசிஷன். நம்மளுடைய பவர் என்னன்றதை செக் பண்ண, நம்மளுடைய எஃபர்ட் அண்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னு செக் பண்றதுக்கு வெளியில போய் ட்ரை பண்ணி பார்க்கறது தப்பு இல்லை. ஆனா அது ட்ரூவா இருக்கணும், ஹார்ட்ஃபுல்லா இருக்கணும். அது வந்து சும்மா ஒரு ஸ்டண்டாவோ இல்லை இப்ப இதை பண்ணா அது நடக்கும், இதை நடக்கும், இப்படி வரும், அப்படி ஒரு பேர் வரும், இப்படி ஒரு ஃபேக்கான ரீசனுக்கு ட்ரை பண்ணா எண்ட் ரிசல்ட் காமெடியா தான் போகும். ஆனா அதுவே ரியலிஸ்டிக்கலா ட்ரை பண்றதுக்கு ரியலிஸ்டிக்கலி ஜாக்லினுடைய இது வந்து ரயனும் முத்துக்குமரனோ இல்லை அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே குவைட் வெரி இம்பாசிபிள்னு சொல்லிட்டோம். பட் அந்த பொண்ணை அழகா எமோஷ்னலாக பேக் பை பேக்காக கொண்டு வந்து அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் கிளியராக டிக்ளேர் பண்ணியிருப்பான். எனக்கு ரொம்ப அசிங்கமாக அவமானமாக இருக்குன்னொன்னே அந்த பாக்ஸை அழகா பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி அவங்க கையில் விழுந்துருச்சு. ஸ்கெட்ச் ஏதோ சௌந்தர்யாக்கு போட்டாங்க, ஜாக்லின் மாட்டிச்சு. அந்த பொண்ணு கரெக்டா வைராக்கியத்தோட உச்சத்துல அந்த பொண்ணு போனா பெட்டி எடுக்காம திரும்பி வராதுன்ற கேட்டகரியில இருக்கிற பொண்ணு போச்சு. ப்ராக்டிகலி இம்பாசிபிள். எங்களுக்கும் உள்ள வரும்போதே தெரிஞ்சு போச்சு. அங்க ஜீரோல இருக்கும் போதே அந்த ஃபர்ஸ்ட் இதுலயே தெரிஞ்சிச்சு. பட் நாங்களும் பெருசா ரியாக்ட் பண்ணிக்காம எல்லாம் தனித்தனியா அங்கங்க உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம். பட் ரொம்ப நேரம் கழிச்சு they told it's done. ஸோ என்னுடைய பார்வையில பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஜாக்லினுக்கு இருந்த வைராக்கியம், ஜாக்லின் இருந்தோடைய ஸ்டபன் தாட் அண்ட் ஆட்டிடியூட் அண்ட் ஆல்சோ இந்த ரிஸ்கோடைய விஷயத்துல தன்னுடைய ஃபியரை போக்கணும் தான் இந்த கேம் ஆடினாங்க. அந்த விஷயத்துல வந்து அவங்க ஃபியர் என்னமோ போச்சு. பட் வாட் இஸ் அட் த லாஸ் ஆஃப் வாட்னா 14 வீக்ஸ் ஆஃப் ஹர் கிரேட் எஃபர்ட் இட்ஸ் கான் ஃபார் டாஸ். பட் ஃபார் மீ it's like a brave attempt but not a smart move. இமாத் கீழே வந்து அபி, ரசிகன், ஸ்னூபி எல்லாம் இருக்காங்க. நான் இறங்கிக்கிறேன், ஸ்பேஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் கீழே இருந்து கேட்கிறேன் சார். நான் லிஃப்ட் பண்றேன் சார். நான் லிஃப்ட் பண்றேன். அவங்க எல்லாம் பேசிட்டு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. ரவீந்திர சார் பேசணும், எல்லாரும் ஆசையா வந்திருக்காங்க. ப்ளீஸ், எல்லாத்தையும் நான் கீழே இருக்கிறேன். நீங்க இருங்க சார், நீங்க இருங்க. நீங்க அப்ப அவங்களுக்கு நீங்க இருங்க சார். நீங்க இருங்க சார். நான் ரொட்டேட் பண்ண சொல்லுங்க. பாவம் சாமியல் இருக்காரு. நான் ரொட்டேட் எடுக்கிறோம் சார், ஒவ்வொருத்தரா எடுத்துட்டு இருக்கோம். நான் கீழே போய்க்கிறேன். ஓகே பிரதர். ஹரிஷ் ஏதாவது பேசணுமா? நீங்க நான் லாஸ்ட் கொஸ்டின் கேட்டு இறங்கிடுறேன் நானு. ரவி சார், இப்போ உள்ள வந்து இப்ப வெளியில வந்து ஜாக் வந்து உள்ள போய் இந்த பெட்டியை எடுத்துட்டு வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து நிறைய பேர் வந்து அங்க இருக்க சில பேர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சரியோ இல்ல ஆனந்தியோ இவங்க எல்லாம் கொஞ்சம் பேசி அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணதுதான் ரீசன்ன்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. அதை எப்படி நீங்க பிராக்டிகலா பாக்குறீங்க? அதை சொல்லிடுங்க. நான் இறங்கிக்கிறேன். கிடையாது சார். அந்த பொண்ணு கிட்ட ரயன் முத்துக்குமரனை விட்டு ரியலிஸ்டிக்கலா ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதாவது என்னன்னா,
முத்துக்குமரன் வந்து 16 ஆக்சுவலி அவன் வந்து ஐ திங்க் ஸோ 16 செகண்ட்ஸ் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். 15 to 16 செகண்ட்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் இது வந்து 14 செகண்ட்ஸா எக்ஸாக்டா எனக்கு நம்பர் தெரியல. அதை கால்குலேட் பண்ணும்போது இது வந்து 80 மீட்டர்ஸ் வந்து குவைட் சம் ரிஸ்கி. ரயனை கூப்பிட்டு ரொம்ப கிளியரா சொல்றான், இதை எடுக்க முடியாது, இது இம்பாசிபிள், இதை நீ விட்டுடுன்னு. அதுக்கப்புறம் வரிசையா சொல்றோம், சரி இந்த பசங்க சொன்னா ஆக்சுவலா பை த பாயிண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் முத்து எடுத்து ரயன் எடுத்து விஷால் முடிச்சு பவித்ராவும் முடிச்சதுக்கு அப்புறம் சௌந்தர்யா வந்து ஒரு அட்டெம்ப்ட் கூட எடுத்து பார்த்துட்டா. ஆனா இது என்னோட இன்கேப்பபிள் அண்ட் இன்எஃபிஷியன்சி மாதிரி அந்த பொண்ணு பர்சனலா செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள இதை கனெக்ட் பண்ணிக்கிட்டு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த மென்டல் ஸ்டேஜ்ல இருந்து வெளில வரவே மாட்டேங்குது. ஃபைனலா பிக் பாஸும் ஆக்சுவலா ரயன் தான் வந்து முதல்லயே சொல்லிட்டான் இந்த டாஸ்க் நான் பண்றேன்னு. அவங்க கரெக்டா ஸ்கெட்ச்ல வந்து டாப் ஆர்டரை மாத்துறதுக்கு அவங்க பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல ஆடு தானா வந்து தலையை கொடுத்த மாதிரி அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கான எமோஷனை அவங்க கரெக்டா கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பொண்ணு வந்து அதை ஷீ took it for this thing. I mean, gone for. It's a great attempt, brave attempt, but it will not work out. வர்ஷினி வந்திருக்காங்க. வெல்கம் வர்ஷினி. வெர்ஷன் 2 வர்ஷினி. ஹாய் வர்ஷினி, வெல்கம். ஹலோ வெர்ஷன் 2 சார், இல்ல, வணக்கம் வெர்ஷன் ஹாய் ஹாய் ஃபயர் வர்ஷினி. ஹாய் வர்ஷினி, எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த 14 days? நல்லா தான் இருந்துச்சு. என்ன கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண கொஞ்சம் என்னாச்சு? திட்டு வாங்கினீங்களா? எங்க ரவி சார் எங்க? இருக்காரு இங்க தான் இருக்காரு. சொல்லு வீராசாமி, நீ தான் பயப்பட மாட்டீல்ல? ஐயோ, ஏரியா ரவுடியா விளாண்டுட்டாங்களே நம்மள. இல்ல வர்ஷினி, ரவி சார் இருக்க பயமேன். இல்ல வர்ஷினி அவங்க வந்து 2 பேரையும் தாங்க கடைசியில செஞ்சு விட்டாங்க. இல்ல வர்ஷினி உள்ள போறதுக்கு முன்னாடி என் ட்வீட்ல வந்து ஐ அம் தேர்னு ஒண்ணு போட்டு போனாங்க. அது அவ்வளவு பெரிய கண்டென்ட் ஆகும் நான் எதிர்பார்க்கல. அந்த பொண்ணு எனக்கே த்ரெட்டு பாஸ். நான் நடுவுல இருமா சண்டை செய்யலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, திங்க் பண்ண. என்ன பண்றது, முத்துக்குமரன்லாம் போனா நான் உடனே வெளில கிளம்பி போயிடுவேன். நீ சும்மா வாய் மூடு சௌந்தர்யா. அம்மா நீ இருமா, இந்த இது கேம் இல்லையான்னு நானே இன்னும் கன்க்ளூடுக்கு வரல, வெயிட் பண்ணுவானா. 2 பீக்ல இருந்தாங்க சார். ஒருத்தரா பேச வச்சுட்டு கீழே இருக்கலாமா? நிறைய பேர் 24 ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. பட் உங்க 2 பேர்த்துக்கு நான் ஒரு சில மாற்றங்கள்லாம் பார்த்தேன். லாஸ்ட் வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் பயங்கர மாற்றங்கள் நான் பார்த்தேன். பாஸ் ஆக்சுவலா ஒண்ணு சொல்றேன். அங்க யார் அந்த 5 பசங்களும் வந்து அந்த 5 பேரும் வந்து அட்டாக் பண்ணி ஆட சொன்னா, இங்க இருந்து சும்மா போற யார் வேணாலும் எங்களுக்கு என்ன மக்கள் ஓட்டு இருக்கா இல்ல இது இருக்கா பார்த்துட்டு போனதுக்கு எப்படி வேணாலும் அட்டாக் பண்ணி ஆடலாம். அவங்க எல்லாம் உண்மையிலேயே சொல்லணும்னா பார்க்க ரொம்ப பாவமா அந்த 100 நாள் டயர்டோட எப்படியாவது நமக்கு வாழ்க்கையில வேற ஹோப்பு கிடைச்சிடக்கூடாதா அப்படின்ற உண்மையான அந்த ஒரு டேஸ்டுக்காக மொத்த எனர்ஜியும் பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க என்னடானா எங்களை வச்சு அவங்கள நோண்டு இவங்கள நோண்டு அவங்கள நோண்டுனா, இத்தனைக்கும் ஒன்றும் இல்லை. மார்னிங் ஆக்டிவிட்டி பார்த்தீங்களா, கொழுப்பெடுத்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி. என்னன்னா, உங்களில் யார் இருவரை ரீப்ளே செய்ய வேண்டும். நாங்கள் அன்னைக்கு முன்னாடி பூரா நைட்டு பூரா நண்டுகிட்ட பேசுனதுனால 2 பேர் 3 பேர் சௌந்தர்யா 3 பேர் இந்த லெவல். எனக்கு சுனிதா வந்து ரொம்ப அக்ரெசிவா இருந்தாங்க. அவங்க திருப்பி அந்த பிஆர் டாபிக் கொண்டு வந்தாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை, பட் அவங்க கேட்கவும் மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்க ரொம்ப அக்ரெசிவா இறங்குனது, அதுக்கப்புறம் பேசினவங்க எல்லாம் பேசினதுல அவ்வளவுதான். நான் அப்பவும் நான் முன்னாடியே சொன்னேன், ஃபர்ஸ்ட் சீன் இது நடந்ததுன்னா செகண்ட் சீன் ஒன்று நடக்கும்னு. பட் நாங்க நடக்காத அளவுக்கு அங்க நிறைய சீன் நடந்தது. அதுக்கப்புறம்